வெல்கம் டு மித்ரன் மார்க்கெட்ஸ். நம்ம இந்த சேனலில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் இந்தியன் ஸ்டாக்கில் யூஎஸ் ஸ்டாக்கில் எப்படி பண்ணுறது, லேட்டஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ் என்ன, எந்தெந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம், என்ன ரேஞ்சில் இருக்குது, அதோடைய கரெக்ட் வேல்யூவேஷன் எது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குயிக்காக டிஸ்க்ளைமர், உங்களுடைய அனாலிசிஸை பண்ணிவிட்டு வாங்குங்க. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட்டான 21,800க்கு போக போகுது. ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுமா இல்லை நாளைக்கே அப் ட்ரெண்ட் ஆகுமான்றதை பார்ப்போம். இன்றைக்கி எல்லா செக்டாருமே அடி வாங்கியிருக்கு. நாட் ஓன்லி மெட்டல், ஸோ பேங்கிங், பிஎஸ்சி, ஃபினான்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக அடி வாங்கியிருக்கு. ஸோ மெயினாக மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குன்றது ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஹண்டாய் வாங்கியிருக்கேன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கேட்வே, கெயில், லிக்விட் கேஸை விற்றுட்டேன். கொஞ்சம் விற்று அதிலிருந்து அமௌண்ட் எடுத்து பெட்ரோநெட், கேஸ்ட்ரால் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த செக்டர்லாம் இன்றைக்கி அடி வாங்கினதுனால ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கோல்டு ஏன்டா இன்வெஸ்ட் பண்ணலன்னு கேட்டுருக்கலாம். கோல்டு என்கிட்ட ஏற்கனவே என் போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நான் ரொம்ப லோ லெவலில் வாங்கிட்டேன். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்குனா 100 கோல்டு பீஸ் வந்து 100க்கும் கீழே போகும்பொழுது ஐ வில் அகைன் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் இட். ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நாஸ்டாக்கு, டவ் ஜோன்ஸ் ரெண்டுமே 1.5% கிட்ட அப்பில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் குளோபல் கியூவால் நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் நானும் நம்புகிறேன். பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நியூ ஃபினாமினா பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் என்டையராக டவுனாக இருக்கும்போது ஐடி ஸ்டாக் மட்டும் நின்று ஸ்டேபிளாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, க்ரூட் ஆயில் ரேட் ரொம்ப ஏறிக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்தியன் ருப்பி வீக் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்க்கெலாம் இன்கம் டாலரில் வர்றதுனால இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து விப்ரோவை கன்சிடர் பண்ணலாம். விப்ரோ நல்ல ரேட்டில் வந்திருக்கு. 187, 190க்கு கீழே இருக்குது. ஸோ அது நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. அதை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்குங்க. இன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிருந்துச்சு. நான் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு போயிட்டு ஜிஆர்டியில் சீட்டு கட்டிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 12,435 இருந்த ரேட்டு இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா 13,135 வந்துருச்சு. ஸோ கோல்டு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. நிறைய பையிங் வந்திருக்கு ஆஃப்டர் 2 o'clock. ஸோ 24 கேரட் பார்த்திங்கன்னா 14,340 இருக்குது. இன்றைக்கி கோல்டு பீஸோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நல்லா இறங்கி 6% இறங்கிருந்துச்சு இனிஷியலாக. அதுக்கப்புறம் 10% வரைக்கும் கீழே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு 12.25க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நல்ல ரேட்டில் முடிச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ இன்னும் டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒரு 12,000 11,500 வரைக்கும் பர் கிராமுக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த யூஎஸ் ஈரான் வார் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில். இன்றைக்கி யூஎஸ் டாலரோட ஒரு யூனிட் வந்து கிட்டத்தட்ட 93.34 இதில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ சீக்கிரம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்கிற மாதிரி 100க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி எஃப்ஐஐடிஐ டேட்டா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,353 கோடிக்கு டிஐஸ் வாங்கியிருக்காங்க. வேறு 9,665 கோடிக்கு எஃப்ஐஐஸ் வித்துட்டு வெளியே போயிருக்காங்க நம்ம மார்க்கெட்டில் இருந்து. இந்தியாவோட 10-இயர் பாண்ட் ஈல்டு ஏறி இருக்குது. ஸோ 6.6க்கு மேலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா மக்கள் வந்து ஷேர் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ பாண்டுக்கு 10-இயர் பாண்ட், லாங் டேர்ம் பாண்டு ரேட்டு ஏறுது. இன்றைக்கி ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ரேட்டில் இருக்குது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் லார்சன் டர்போ, ஸோ இது மூணுமே நம்ம வாங்கக்கூடிய கம்பெனிகள் தான், கன்சிடர் பண்ணலாம். ஸ்டேட் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்லேயும் இல்லை, வாங்கிறதுக்கான ஐடியாவும் இல்லை. யூஎஸ் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே எலிவேட்டடாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ட்ரை பண்ணலாம். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நல்ல ரேட்டில் இருக்குது. டொயோட்டா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ என்விடியா, ஆப்பிள்லாம் கொஞ்சம் ஹைலி ஓவர் வேல்யூட் கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவையிலேயே இருங்க. அதே மாதிரி ஐடி செக்டர்ஸ்லேயும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேணாம் யூஎஸில் இப்போதைக்கு. ஸோ 10-இயர் பாண்டு பார்த்திங்கன்னா
இந்தியா தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு கொடுக்குறாங்க. பட் அட் த சேம் டைம் இந்தியன் ருப்பி வந்து வீக்கன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே இன்வெஸ்ட் பண்ண தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 4.3 10-year பாண்டுக்கு ஈல்டு கொடுக்குறாங்க. ட்ரம்ப் நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தாரு, ஈரானோடைய பவர் சோர்ஸ் எல்லாம் நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் 48 ஹவர்ஸில் அப்படின்ட்டு இருந்தார். இப்போ அதை வந்து திரும்பவும் அவர் டேக்அப் பண்ணியிருக்காரு. ஸோ 5 டேஸுக்கு நாங்கள் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் யூஎஸ் வந்து பாஸ்ன்னு சொல்கிறாங்க, அடுத்த பக்கம் இஸ்ரேல் இப்போ ரீசெண்ட் நியூஸு ஈரானுடைய பவர் சோர்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ட்ரம்ப்பும் ஈரானில் இருக்கிற இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஆயத்தல்லாவும் சேர்ந்து ஃப்யூச்சரில் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் ராக் மாதிரி கீழே விழுமா இந்தியா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமான செய்திகள். மெயினாக மார்க்கெட்டு இன்றைக்கி வாலட்டைலாக இருந்ததுக்கு காரணம் யூஎஸ் ஈரான் வார். யூஎஸில் இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ரெஷர், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டவுன் ஆகலை, ஐடி ஜாப்ஸ் பெரிய லெவலில் இல்லை. ஸோ கோல்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் 3000 ஸ்டாக்ஸஸ்க்கும் கீழே விழுந்திருக்கு. நியர்லி 300+ ஸ்டாக்ஸ் மேலே ஏறி இருக்குது. அதில் கொஞ்சம் ஐடி ஸ்டாக்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள். I will do the fundamental analysis and I will share the same. Thanks for watching.